பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தி பின்பு எங்கு போனார்? தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும். லீஸ்திராவில் இருந்த சீஷன் பெயர் என்ன? தீமோத்தேயு. தீமோத்தேயுவின் தாய் எந்த இனத்தை சேர்ந்தவள்? யூத இனம். தீமோத்தேயுவின் தாய் எப்படிப்பட்ட ஸ்திரீ? விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. தீமோத்தேயுவின் தகப்பன் எந்த இனத்தை சேர்ந்தவன்? கிரேக்கன். விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ என்று யாரை குறித்து கூறப்பட்டுள்ளது? தீமோத்தேயுவின் தாய். தீமோத்தேயு யாராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான்? சகோதரராலே. தீமோத்தேயு எங்குள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான்? லீஸ்திரா, இக்கோனியா. பவுல் யாரை தன்னுடன் கூட்டிக் கொண்டு போக விரும்பினான்? தீமோத்தேயுவை. பவுல் தீமோத்தேயுக்கு என்ன பண்ணினான்? விருத்த சேதனம். பவுல் தீமோத்தேயுக்கு எதனால் விருத்த சேதனம் பண்ணினான்? அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால். பவுலும் தீமோத்தேயுவும் சீலாவும் பட்டணங்கள் தோறும் போகையில் எவைகளை கைக்கொள்ளும்படி ஜனங்களுக்கு ஒப்புவித்தார்கள்? அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை. பவுலும் தீமோத்தேயும் சீலாவும் பட்டணங்கள் தோறும் போகையில் எங்கிருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி ஜனங்களுக்கு ஒப்புவித்தார்கள்? எருசலேமில். சபைகள் எதில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின? விசுவாசத்தில். அப்போஸ்தலர்கள் எந்த நாடுகளை கடந்து ஆசியா வந்தார்கள்? பிரிகியா, கலாத்தியா. அப்போஸ்தலர்கள் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு யாராலே தடை பண்ணப்பட்டார்கள்? பரிசுத்த ஆவியினாலே.
எந்த இடத்தில் வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார்? ஆசியா. பரிசுத்த ஆவியானவரால் ஆசியாவில் வசனம் சொல்லாதபடி தடை செய்யப்பட்டவர்கள் யார்? பவுல், தீமோத்தேயு, சீலா. அப்போஸ்தலர்கள் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு எது மட்டும் வந்தார்கள்? மீசியா தேசம் மட்டும். அப்போஸ்தலர்கள் மீசியா தேசம் மட்டும் வந்து எங்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள்? பித்தினியா நாட்டுக்கு. சோதனை கேள்வி 1. பவுல் லீஸ்திராவில் எந்த சீஷனை தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினார்? ஏ பர்னபா, பி மார்க்கு, சி தீமோத்தேயு, டி யோவான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அப்போஸ்தலர்களை பித்தினியா நாட்டுக்கு போக விடாதிருந்தது யார்? ஆவியானவர். பவுல் போக கூடாதபடிக்கு ஆவியானவரால் தடை பண்ணப்பட்ட நாடு எது? பித்தினியா. அப்போஸ்தலர்கள் பித்தினியா நாட்டுக்கு போகாமல் அவர்கள் மீசியா பக்கமாய் போய் எங்கு வந்தார்கள்? துரோவாவுக்கு. துரோவாவில் இருக்கும்போது பவுலுக்கு உண்டானது என்ன? தரிசனம். துரோவாவில் இருக்கும்போது பவுலுக்கு எப்போது தரிசனம் உண்டானது? ராத்திரியில். துரோவாவில் பவுலுக்கு உண்டான தரிசனத்தில் எந்த தேசத்தான் ஒருவன் வந்து நின்றான்? மக்கதோனியா தேசத்தான். பவுலின் தரிசனத்தில் மக்கதோனியா தேசத்தான் பவுலிடம் வேண்டிக் கொண்டது என்ன? தங்களுக்கு உதவி செய்யும்படி. பவுலுக்கு உண்டான தரிசனத்தில் மக்கதோனியா தேசத்தான் பவுல் எங்கு வந்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான்? மக்கதோனியாவுக்கு. எங்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் தங்களை அழைப்பதாக பவுல் நிச்சயித்துக் கொண்டார்? மக்கதோனியா. பவுலும் அப்போஸ்தலர்களும் துரோவாவில் கப்பல் ஏறி எந்த தீவுக்கு வந்தார்கள்? சாமோத்திராக்கே தீவுக்கு. பவுலும் அப்போஸ்தலர்களும் துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கு வந்த மறுநாளிலே எந்த பட்டணத்துக்கு நேராய் ஓடினார்கள்? நெயாப்போலி பட்டணம். மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றின் தலைமை பட்டணம் எது? பிலிப்பி பட்டணம். மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையான பிலிப்பி பட்டணத்தில் யார் குடியேறியிருந்தார்கள்?
ரோமர். மக்கதோனியா தேசத்து நாடுகளில் எந்த பட்டணத்திலே பவுலும் அப்போஸ்தலர்களும் சில நாள் தங்கியிருந்தார்கள்? பிலிப்பி பட்டணத்தில். பவுலும் அப்போஸ்தலர்களும் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம் எது? பிலிப்பி பட்டணத்துக்கு வெளியே ஆற்றினருகே. பவுலும் அப்போஸ்தலர்களும் ஆற்றினருகே வழக்கமாக செய்து வந்தது என்ன? ஜெபம். பவுலும் அப்போஸ்தலர்களும் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து யாருக்கு உபதேசித்தார்கள்? அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு. ஆற்றினருகே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தவர்கள் யார்? பவுலும் சீலாவும். தேவனை வணங்குகிற தியத்தீரா ஊர் ஸ்திரீ யார்? லீதியாள். லீதியாள் எதை விற்கும் தொழில் செய்து வந்தாள்? இரத்தாம்பரம். சோதனை கேள்வி 2. யூதர்கள் நிமித்தம் பவுல் தீமோத்தேயுக்கு என்ன பண்ணுவித்தார்? ஏ விருத்த சேதனம். பி அவனை விட்டு பிரிந்தான். சி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். டி ஞானஸ்நானம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுல் சொல்லியவைகளை கேட்கும்படி கர்த்தர் யாருடைய இருதயத்தை திறந்தருளினார்? லீதியாளுடைய இருதயத்தை. தியத்தீரா ஊரில் யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றார்கள்? லீதியாளும் அவள் வீட்டாரும். பவுலிடம் தன் வீட்டில் வந்து தங்குமாறு கேட்டு கொண்டவள் யார்? லீதியாள். தன்னை யார் என்று எண்ணினால் தன் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று பவுலையும் சீலாவையும் லீதியாள் வருந்தி கேட்டாள். கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் எதிர்ப்பட்டவள் யார்? குறி சொல்லும் பெண். குறி சொல்லும் பெண் யாருக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணினாள்? அவள் எஜமான்களுக்கு. குறி சொல்லும் பெண் பின்தொடர்ந்து வந்து பவுலையும் அப்போஸ்தலர்களையும் இவர்கள் யார் என்று கூறினாள்? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். பவுலும் அப்போஸ்தலரும் எதை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று குறி சொல்லும் பெண் கூறினாள்? இரட்சிப்பின் வழியை. பவுலும் அப்போஸ்தலரும் நமக்கு இரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் என்று எவ்வளவு காலம் அவர்களை பின்தொடர்ந்து குறி சொல்லும் பெண் செய்து கொண்டு வந்தாள்? அநேக நாள். குறி சொல்லும் ஆவியை பெண்ணிடமிருந்து விரட்டியது யார்?
பவுல், குறிச்சொல்லும் ஆவி பெண்ணை விட்டு புறப்படும்படி யாருடைய நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் என்று பவுல் அந்த ஆவியுடனே சொன்னார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. குறிச்சொல்லும் ஆவி பெண்ணை விட்டு புறப்பட்டு போனதால் அவளுடைய எஜமான்களுக்கு அற்று போனது எது? அவர்கள் ஆதாயத்து நம்பிக்கை. எஜமான்களுக்கு ஆதாயத்து நம்பிக்கை அற்று போனதை கண்டு யாரை பிடித்து இழுத்து கொண்டு போனார்கள்? பவுலையும் சீலாவையும். தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போனதை கண்டு எஜமான்கள் பவுலையும் சீலாவையும் யாரிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள்? அதிகாரிகளிடத்தில். தாங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போனதை கண்டு எஜமான்கள் பவுலையும் சீலாவையும் எங்குள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள்? சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில். யூதர்களாகிய இந்த மனுஷர் எங்கு கலகம் பண்ணினார்கள் என்று எஜமான்கள் அதிகாரிகளிடத்தில் கூறினார்கள்? நம்முடைய பட்டணத்தில். எவைகளை போதிக்கிறதாக பவுலும் சீலாவும் குற்றம் சாட்டப்பட்டார்கள்? ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை. பவுலும் சீலாவும் யார் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டார்கள்? ரோமர்கள். கூட்டம் கூடி பவுல் சீலாவுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் யார்? ஜனங்கள். பவுல் சீலாவின் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொன்னது யார்? அதிகாரிகள். சோதனை கேள்வி 3. பவுல் எந்த தேசத்திலுள்ள ஒரு மனிதனை தரிசனத்தில் கண்டார்? ஏ எகிப்து, பி அந்தியோகியா, சி சிசரியா, டி மக்கதோனியா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அநேக அடி அடித்த பின்பு பவுல் சீலாவை எங்கு வைத்தார்கள்? சிறைச்சாலையில். பவுல் சீலாவை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி யாருக்கு கட்டளையிட்டார்கள்? சிறைச்சாலைக்காரனுக்கு. பவுல் சீலாவை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரன் கட்டளையை பெற்று அவர்களை எங்கு அடைத்தான்? உட்காவலறையில். உட்காவலறையில் பவுல் சீலாவின் கால்களை சிறைச்சாலைக்காரன் எங்கே மாட்டி வைத்தான்? தொழுமரத்தில். பவுலும் சீலாவும் உட்காவலறையில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பவுலும் சீலாவும் உட்காவலறையில் எந்த வேளையில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள்?
நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் யார்? காவலில் வைக்கப்பட்டவர்கள். பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடின போது அசைந்தது எது? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக மிகவும் அதிர்ந்தது எது? பூமி. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தவுடனே திறவுண்டது எது? சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம். பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடின போது கழன்று போனது எது? எல்லாருடைய கட்டுகளும். சிறைச்சாலையில் நித்திரை தெளிந்து எழுந்தது யார்? சிறைச்சாலைக்காரன். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து எழுந்து எதை கண்டான்? சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை. சிறைச்சாலைக்காரன் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு தன்னை எப்படி கொலை செய்து கொள்ளப் போனான்? பட்டயத்தை உருவி. சிறைச்சாலைக்காரன் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு என்ன எண்ணி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான்? கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று. பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனவன் யார்? சிறைச்சாலைக்காரன். பவுல் மிகுந்த சத்தமிட்டு சிறைச்சாலைக்காரனிடம், நீ உனக்கு என்ன செய்து கொள்ளாதே என்று சொன்னார்? கெடுதி ஒன்றும். நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். யார் யாரிடம் சொன்னது? பவுல் சிறைச்சாலைக்காரனிடம், நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று பவுல் சொன்னவுடன் சிறைச்சாலைக்காரன் எவைகளை கொண்டு வர சொன்னான்? தீபங்களை. நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்தவன் யார்? சிறைச்சாலைக்காரன். சோதனை கேள்வி 4. பவுல் ஆற்றினருகே உபதேசம் பண்ணினதை கேட்டுக்கொண்டிருந்த ஸ்திரீ யார்? ஏ தபீத்தாள், பி தெபோராள், சி ரோதை, டி லீதியாள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சிறைச்சாலைக்காரன் நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து என்ன கேட்டான்? ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யாரை விசுவாசித்தால் ரட்சிப்பு பெற முடியும் என்று பவுல் சிறைச்சாலைக்காரனிடம் கூறினார்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பவுல் சிறைச்சாலைக்காரனிடம் கூறினார்? அவனும் அவன் வீட்டாரும். சிறைச்சாலைக்காரனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் பவுலும் சீலாவும் எதை போதித்தார்கள்? கர்த்தருடைய வசனத்தை. ராத்திரியில் சிறைச்சாலைக்காரன் பவுலையும் சீலாவையும் அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு என்ன செய்தான்? அவர்களுடைய காயங்களை கழுவினான். ராத்திரியில் சிறைச்சாலைக்காரனும் அவனுடையவர்கள் அனைவரும் என்ன பெற்றார்கள்? ஞானஸ்நானம். தன் வீட்டாரோடு ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவன் யார்? சிறைச்சாலைக்காரன். சிறைச்சாலைக்காரன் பவுலையும் சீலாவையும் எங்கு கூட்டிக் கொண்டு போனான்? தன் வீட்டிற்கு. சிறைச்சாலைக்காரன் பவுலையும் சீலாவையும் தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு என்ன கொடுத்தான்? போஜனம். சிறைச்சாலைக்காரன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட யாரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான்? தேவனிடத்தில். சிறைச்சாலைக்காரன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி எப்படி இருந்தான்? மனமகிழ்ச்சியாய். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் யாரை அனுப்பினார்கள்? சேவகர்களை. பவுலையும் சீலாவையும் விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் என்ன அனுப்பினார்கள் என்று சிறைச்சாலைக்காரன் சொன்னான்? கட்டளை. நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள். யார் யாரிடம் சொன்னது? சிறைச்சாலைக்காரன் பவுல் சீலாவிடம். ரோமராகிய தங்களை அதிகாரிகள் என்ன செய்யாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள் என்று பவுல் சிறைச்சாலைக்காரனிடம் கூறினார். நியாயம் விசாரியாமல். யார் வந்து தங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்று பவுல் சிறைச்சாலைக்காரனிடம் கூறினார். அதிகாரிகள். அதிகாரிகளே வந்து தங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்று பவுல் சொன்ன வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தவர்கள் யார்? சேவகர். பவுலும் சீலாவும் யாராய் இருக்கிறார்கள் என்று அதிகாரிகள் கேட்டபொழுது பயந்தார்கள். ரோமராய். பவுல் சீலாவை குறித்து அதிகாரிகளுக்கு பயம் உண்டாக காரணம் என்ன?
அவர்கள் ரோமராயிருந்ததினால் பவுலும் சீலாவும் ரோமராய் இருக்கிறார்கள் என்று அதிகாரிகள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே எப்படி பேசினார்கள்? தயவாய். சோதனை கேள்வி 5. குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ பவுலையும் சீஷர்களையும் பின்தொடர்ந்து என்ன சொன்னாள்? ஏ, இவர்கள் வேவுக்காரர்கள். பி, தேவனுக்கு பகைவர்கள். சி, தேவனுடைய ஊழியக்காரர். டி, அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அதிகாரிகள் பவுல் சீலாவை வெளியே அழைத்து கொண்டு போய் எதை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள்? பட்டணத்தை விட்டு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு யாரிடத்திற்கு போனார்கள்? லீதியாள் இடத்திற்கு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் யாரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள்? சகோதரரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆமேன்.